ஹாய், வெல்கம் டு சுஜாதாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சாமை அரிசி தயிர் சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போமா. முதல்ல இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துருவோம். சாமை அரிசி ஒரு கப் எடுத்துக்கணும். இந்த சாமை அரிசியை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இது ஒரு கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். இந்த கப்பில் ஒரு கப் சாமை அரிசி, ஒரு கப்புக்கு 3 கப் தண்ணி ஊற்றணும். முதல்ல பாத்திரத்தில் அந்த ஊற வச்ச தண்ணியை ஊற்றி கொதிக்க வச்சுக்கலாம். இதில் இப்போ கல் உப்பு இது கூட சேர்த்துக்கிறேன். இந்த ஒரு கப் அரிசிக்கு தேவையான அளவு கல் உப்பு. இதில் 2 பச்சை மிளகா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். மாதுளம்பழம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, இஞ்சி ஒரு சின்ன துண்டு பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இதுக்கு தயிர் ஒரு கரண்டி தேவை. கேஷ்யூ கிஸ்மிஸ் தாளித்து ஊற்றிக்கலாம். இது கூட பெருங்காயம், கடுகு, பால் ஒரு கப் அளவுக்கு. பால், தயிர் எல்லாமே உங்களுக்கு தேவையான அளவுக்கு. வெள்ளரிக்காய் இருக்குன்னா எடுத்துக்கலாம், பொடியாக நறுக்கி எடுத்துக்கலாம், இல்லாட்டியும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ தண்ணி கொதிச்சிருச்சு. இதில் வாஷ் பண்ணி வச்சுருக்க அந்த சாமை அரிசியை இது கூட சேர்த்துக்கலாம். இந்த மூடி வச்சு வேக வச்சிடலாம். இப்போ ஓரளவுக்கு வெந்துருச்சு அரிசி. இப்போ இது கூட அரை கப் பால் சேர்த்துக்கிறேன். சாமை அரிசி வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும், அதுக்காக ஒரு 1/4 மணி நேரம் ஊற வைக்கணும். அரிசி வெந்துருச்சு. இதுக்கு பால், தயிர் எல்லாமே எவ்வளோ வேணுமோ நம்ம தாராளமாக சேர்த்துக்கலாம். அது நம்ம இஷ்டம்தான். பால்லையே அது கொஞ்சம் வேகட்டும், அப்போ தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. சாமை அரிசி சுகருக்கு ரொம்ப நல்லது. சுகர் பேஷண்ட்ஸ்லாம் இதை டெய்லி காலையில் இது சாப்பிட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். சாமை அரிசியில் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வெரைட்டி செஞ்சு சாப்பிட்லாம். சாமை அரிசி கேன்சருக்கு ரொம்ப நல்லது. இப்போ சாதம் ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதில் தாளித்து விட்டுக்கலாம்.
கிண்ணத்தை அடுப்பில் வச்சுக்கோங்க. தாளிக்கிறதுக்குள்ள பாத்திரம். இதில் ஒரு வரமிளகாய் கிள்ளி போட்டுக்கலாம். எண்ணெய் ஒரு ஸ்பூன் ஊற்றிக்கிறேன். இல்லை கடுகு போட்டு தாளிச்சுக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கலாம். அதில் பெருங்காயம் தூள் சேர்த்துருக்கேன். ஒரு இனங்கு கருவேப்பிலையும் 2 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்குனதும் சேர்த்துக்கலாம். இது கூட இஞ்சியும் போட்டிருக்கேன். இதெல்லாம் சாதத்தோடு போட்டு கிளறி எடுத்துக்கலாம். இப்போ இதை சாதத்தோடு சேர்த்துடலாம். இப்போ நெய்யில் கேஷ்யூ கிஸ்மிஸ் தாளித்து அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இதையும் சாதத்தோடு சேர்த்துடலாம். நான் இந்த ஸ்டேஜில் தயிரை சேர்த்துக்கிறேன். இது ஆறுனதுக்கப்புறம் தயிர் சேர்த்துக்கலாம். இது கூட மாதுளம்பழம், கொத்தமல்லி தழை எல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். வெள்ளரிக்காய் பொடியாக நறுக்குனது எல்லாம் சேர்த்து பண்ணால் நல்லாயிருக்கும். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. கொத்தமல்லி தழை இது கூட சேர்த்துருக்கேன். இது உங்களுக்கு வேணால் இன்னும் கூட கொஞ்சம் பாலும் தயிரும் கூட சேர்த்துக்கலாம் எக்ஸ்ட்ராவாக. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. வேறு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். சாமை அரிசி தயிர் சாதம் ரெடி ஆயிடுச்சு.
இது செய்யறதுக்கும் ஈஸியாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. பை பை.